به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இறுதி நூற்றாண்டின் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற இந்த தொடர் தலைப்புகளில் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி அதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம், மஹதி அலைஹிஸ்ஸலாம் இவர்களை பற்றி முன்னறிவிப்புகள் குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. அப்போது இந்த முன்னறிவிப்புகளை டைவர்ட் பண்ணும் விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் இஸ்லாத்துடைய எதிரிகளால் ஒரு கூட்டம் வளர்க்கப்படுது. இந்த கூட்டம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த காதியானிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம். நான் தான் ஈசா நபி, இந்த மிர்சா குலாம் அகமது காதியான் அப்படிங்கிறவன் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மீசா நபி நான் தான், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மஹதி அலைஹிஸ்ஸலாமும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவன் தன்னை தானே டிக்ளேர் பண்ணிவிட்டு ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும். இப்போ இனி வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய ஒரு ஃபித்னா ஜாஸ்தியாகும். ஏன்னா மஹதி அலைஹிஸ்ஸலாமுடைய டிமாண்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுல்ல, ஈசா நபியோடைய டிமாண்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ டிமாண்ட் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ இவங்க வேகமாக ஆக்டிவேட் ஆகி மக்கள் மத்தியில் நிறைய குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிற சில விளக்கங்கள் இருக்குல்ல, அது நம்ம சொல்கிற விளக்கங்களோட, இம்ரான் ஹுசைன் சொல்லக்கூடிய அந்த விளக்கங்களோட ஒத்துப்போகுது. உதாரணத்துக்கு யாஜூஜ் மாஜூஜுடைய அந்த வெளிப்படுதல், அப்புறம் தஜ்ஜாலுடைய ஃபித்னா ரிலேட்டடான ஒரு சில விஷயங்கள். தஜ்ஜாலையே இவங்க பொய்யுங்கிறாங்க, ஆனால் நாம் தஜ்ஜாலுங்கிறது ஒரு மனிதன் உருவத்தில் வருவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவங்க தஜ்ஜாலே எல்லாமே சிம்பாலிசமாகவே எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா இந்த ஈசா நபி வந்தால் நான் தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. அப்போ ஈசா நபி சம்பந்தமாக இருக்கிற ஹதீஸ்கள் எல்லாமே வளைக்கணும்ல, ஈசா நபி வந்தால் இது நடக்கும்னு இருக்கும். அப்போ எல்லாத்துக்குமே அவன் மாற்று பொருள் கொடுத்து நேரடியாக புரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபித்னா இவங்க பண்ணிகிட்ருக்கிறாங்க. இன்னும் வருங்காலத்தில் அதிகமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த போலி ஈசா நபியை பற்றியும் இந்த போலி மஹதியை பற்றியும் நாம் நாலேஜ் வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா மேலோட்டமாக பார்க்குறவங்க பார்த்திங்கன்னா 2 பேருமே ஒன்றே தான் சொல்கிற மாதிரி ஒரு தோற்றம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க தங்களை நல்ல வேலை ஒரு முஸ்லீம்னு இவங்க கூப்பிட்டுக்கிறது இல்லை, அகமதியாக்கள் அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றி கூப்பிட்டுக்கிறாங்க. ஆனால் மக்கள் மற்ற முஸ்லீம்கள் இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காதியானிகள்ங்கிற அந்த பட்டத்தை கொடுப்பாங்க. காதியானுங்கிற அந்த ஊரை சேர்ந்த அந்த இறை தூதர்னு இவங்க நம்புறதுனால காதியானி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூப்பிடுவாங்க. இவன் பார்த்தீங்கன்னா 1835 பிறந்து 1908 மரணிச்சிட்டான். இந்தியாவில் பஞ்சாபுங்கிற இந்த அம்ரித்சர் இருக்குல்ல, அந்த இடத்துல தான் இவன் பிறந்து, அதே இடத்துல அவனுடைய அந்த மர்கஸ் இருக்குது. இந்த காதியானிங்கிற அந்த ஊர் பிரபலம். அங்கேருந்து தான் இவனுடைய இது தலைமை செயலகம் அங்கே தான் இருக்குது. இப்போ ஒரு காலத்தில் அங்கே நல்லா வீரியமாக இருந்தது. அடுத்தது இங்கேருந்து பாகிஸ்தான் பிரிவுன்னு ஆகும்போது அங்கே அவங்க ஷிஃப்ட் ஆகி போனானுங்க. இப்போ அங்கே பாகிஸ்தானில் இப்போது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இவர்கள் காஃபிர் அப்படின்னு சொல்லி அஃபீஷியலாக அந்த கவர்மெண்ட்லேயே சொன்னதுனால இப்போ என்ன பண்ணிட்டானுங்க, 15-20 வருஷத்துக்கு முன்னாடி லண்டனில் போய், அப்போ லண்டனில் இருந்தால் இவங்களுடைய அந்த தலைமையகம் இப்போ செயல்பட்டுட்டு இருக்குது. இப்போ இதுதான் இவங்களுடைய இன்ட்ரொடக்ஷனு. இப்போ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, இப்போ இந்த மிர்சா குலாம் அகமதை பற்றி இப்போ பயானில் குறிப்பிட்றேன்ல, இப்போ அந்த பயானில் குறிப்பிடும்போது மரியாதை இல்லாமல் பொய்யன்னு சொல்லுவேன், மரியாதை இல்லாமல் பொய்யன்னும் வழிகட்டவன்னும் சொல்லுவேன். அந்த மாதிரி வேறு யாருக்குமே சொல்லக்கூடாது. ஒரு ஆலிம் ஒரு மாற்று கருத்து சொல்கிறாரு, ஒரு தவறான ஒரு கொள்கை ஒருத்தர் எடுத்து சொல்கிறாரு அப்படின்னா, அவருக்கு மக்களால் மதிக்கப்படுறாருன்னா அவருக்கு அந்த கண்ணியத்தை நம்ம கொடுத்துடணும். அதே ஒரு மாற்று மதத்தில் ஒரு மதகுரு இருக்கிறார், ஒரு சாமியார் இருக்கிறார், சாய்பாபா மாதிரி அல்லது ஒரு போப்பாண்டவர் மாதிரி இருந்தார் அப்படின்னா அவருக்கு நாம் என்ன பண்ணோம், மரியாதை கொடுத்துடணும். ஆனால் இவன் விஷயத்தில் கொடுக்கக்கூடாதுங்கிறது சுன்னத்தாக இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தஜ்ஜாலூன கஸ்ஸாபூன அப்படிங்கிறாங்க, பொய்யான அப்படின்னு சொல்லி தான் அந்த பொய் நபின்னு சொல்லி வாதிடுறதுனால நம்ம மரியாதை கொடுத்தோம்னா அது வேறு மாதிரி ஒரு தோற்றத்தை வந்துடும். ஏன்னா நபியை நேசிக்கிறதும் மதிப்பதும் நமக்கு கடமை. அதே பொய்யர்கள் வரும்போது அதை இவன் விஷயத்தில் நபின்னு வாதம் பண்ணக்கூடிய இஸ்லாத்துக்குள்ளே இருக்கிறதுன்னு சொல்லக்கூடியவனை மட்டும் இந்த மாதிரி தான் பயன்படுத்தியிருக்காங்க முற்கால அறிஞர்கள் எல்லாருமே. இந்த முசைலமாங்கிற ஒருத்தன் வந்திருக்கான், அவன் விஷயத்துலையும்
இப்படி தான் கண்ணிய குறைவான வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் இப்படி வந்து ஒரு மாற்று கருத்து இருக்கிற ஒரு பெரிய மனிதரை வந்து இப்படி பேசலாமான்னு சொல்லி கேட்காது. அது வந்து அதனால் இது சொல்லிடுறேன் ஆரம்பத்தில். ஏன்னா அவன் தான் சொல்ல போகிறோம், பொய்யன்னு தான் சொல்ல போகிறோம், ஷைத்தானு வழிகட்டவன் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்த போகிறோங்கிறது புரிஞ்சுங்க. அப்போ இதில் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்களில் காஃபிர்கள்ங்கிற அந்த ஸ்டேட்டஸ் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெரும்பான்மையான முஸ்லீம்கள் வந்து காஃபிர்கள்ங்கிற அந்த கொடுத்துருக்காங்க. இது இஜ்மாவாக இருக்குது. அனைத்து ஃபிர்கா இருக்குல்ல, ஷியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினர்களும், சுன்னி முஸ்லீம்கள் சன்னி முஸ்லீமில் இருக்கக்கூடிய அனைத்து பிரிவினரும் இவங்களுக்கு என்ன ஃபத்வா கொடுத்துருக்காங்க? காஃபிர் இஜ்மாவாக இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஃபத்வா கொடுத்ததுனாலே இவங்க காஃபிர் ஆயிடுவாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஃபத்வா கொடுத்ததுனாலே இவங்க காஃபிர் ஆயிடுவாங்கன்னு பார்த்தோம்னா ஊருக்குள்ளே எவனுமே முஸ்லீம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸு. நாம் வந்து அதாவது தர்காவுக்கு போகிறவன் தர்காவுக்கு போகாதவனை பார்த்து காஃபிருமா, தர்காவுக்கு போகிறவனை வந்து பார்த்து போகாதவன் காஃபிருமா, ஷியா சுன்னியை பார்த்து சொல்லுவான், சுன்னி வந்து ஷியாவை பார்த்து சொல்லுவான். இந்த மாதிரி காஃபிருன்னு சொல்கிறது இவங்க கிடையாது. புரியுதா? காஃபிருன்னு இவங்க சொல்லிக்குவாங்க. யார்? முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா காஃபிரும்பா, தப்லீக் தௌஹீத் ஜமாத்துக்காரன் என்னம்பா, சுன்னத் ஜமாத்துக்காரனை பார்த்து காஃபிரும்பா. நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்போ என்ஆர்சி பிரச்சனைக்கு என்ன பண்ணானுங்க? காஃபிர்களோடு சேர்ந்து தானே போராடினானுங்க. அப்போ திடீர்னு முஸ்லீம் ஆகிக்குவான், காஃபிருன்னு சொல்லுவான். ஆனால் கறி கடையில் போய் எங்கே போய் கறி வாங்குவான்? காஃபிர் அறுத்தா சாப்பிட முடியுமா? இப்போ சுன்னத் ஜமாத்தில் இருக்கிற தர்கா போட்டோ வச்சிருக்கிறவன் ஒருத்தன் கடையில் இருந்தால் என்ன பண்ணுவான்? கறி வாங்குவான். அது சொல்கிற காஃபிர் வந்து பேச்சுக்கு காஃபிர். புரியுதுங்களா? அது நமக்கு பழக்கமாயிருச்சு. எவனை பார்த்தாலும் காஃபிருன்னு சொல்லி பழக்கமானதுனால இவங்களும் அப்படி தான் காஃபிருன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் இவர்கள் திட்டவட்டமான காஃபிர்கள். புரியுதா? இது வந்து ஆக்டிங்குக்கு இவங்க பேர் காஃபிருன்னு நிறைய பேரை சொல்லிட்டதுனால இவங்க சொல்கிற அந்த காஃபிர், இவங்களை பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்கிறது வெயிட் இல்லாமல் போயிடக்கூடாது. ஏன்னா இவர்கள் பொறுத்த வரைக்கும் தனியாகவே இவங்க காஃபிர்கள். ஏன்னா அதுக்குண்டான காரணங்கள் நிறைய இருக்குது. இவங்க ஃபத்வா கொடுத்ததுனால இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம் அதனால் காஃபிர்லாம் கிடையாது. இந்த குஃபருக்கு நிறைய குர்ஆன் ஹதீஸ் வந்து ஆதாரம் இருக்குது. அப்போது இவங்களை அது எப்படிங்க அப்படிங்கிறதான் விரிவாக இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லை அப்படின்னா குழப்பம் ஏற்படுத்திடுவாங்க. இவங்க வருங்காலத்தில் நிறைய ஆக்டிவாக வேலை செய்வாங்க. இப்போ பேச வேண்டிய ஒரு தேவை இந்த டாப்பிக்கில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பள்ளிவாசல்களில் வந்து இடம் கிடையாது. இவங்க வந்து பள்ளிவாசலுக்குள்ளே வந்து நம்ம இடத்துல வந்து இவங்களால் தாவா செய்ய முடியாது. அதே இவர்களுடைய பள்ளிவாசல்கள் முஸ்லீம் போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் போகிறதும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவுடைய காலகட்டம் இல்லை. சோஷியல் மீடியாவில் இவங்களால் தாவா வந்து வைக்க முடியும், அது வந்து நல்லா வந்து பரப்பவும் முடியும். ஸோ அந்த அடிப்படையில் மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு, இவர்களை பற்றி ஒரு அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் மட்டுமே தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி டீட்டெயில் வந்து அதிகமாக வேணும் அப்படின்னா மௌலானா மௌதூதி வந்து புக்கு 2 எழுதியிருக்காங்க. ஒன்று வந்து ஹத்தமே நுபுவத், அதாவது இறுதி நபித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. சின்ன புக்கு தான் அது, ஐஎஃப்டியில் வந்து அது கிடைக்கிது. அந்த புக்கு தமிழில் இருக்குது, அதை வாங்கி படிங்க. உருது தெரிஞ்சவங்களுக்கு ஹாதியானி மஸ்லா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு புக்கு இருக்குது உருதுல, தமிழில் அது இன்னும் டிரான்ஸ்லேஷன் பண்ணாமல் இருக்காங்க. அதில் வந்து நல்ல டீட்டெயிலாக வந்து இவங்க என்னென்ன வழிகட்ட வேலையெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கிறது அதில் வந்து டீட்டெயிலாக குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ அந்த புக்கை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதில் இன்னொரு மெயினான விஷயமும் நம்ம பார்த்துக்கணும். என்னென்னா இவங்களை வந்து ஒட்டு மொத்தமாக வெறுத்து ஒதுக்கக்கூடாது. காதியானின்னு ஒருத்தர் நீங்கள் சந்தித்தாலே ஒட்டு மொத்தமாக இவன் காஃபிர், இவங்ககிட்டருந்து நான் விலகி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வெறுத்துடக்கூடாது. ஏன்னா அது காரணம் இருக்குது. எப்படி வந்து இன்றைக்கி பிறவி முஸ்லீம் இருக்கிறான் ஆனால் இஸ்லாம் என்னன்னே தெரியாமல் இருக்கான், அதே மாதிரி பிறவியாக காஃபிர் இருக்கிறாரு, அவருக்கு வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சு அவர் நிராகரிக்கலை. அதே மாதிரி பிறவி காதியானிகள் இன்றைக்கி உருவாயிட்டாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து அதுதான் இஸ்லாம்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. பிறந்ததுலேருந்து அதுதான் இஸ்லாம். ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் அந்த மாதிரி அப்பாவிகள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கள வந்து நாம் வந்து வெறுத்து வந்து ஒதுக்கிடக்கூடாது. ஆனால் மிர்சா குலாம் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நாம் தெளிவாக இருக்கணும். அவன் பொய்யன், அவன் வந்து வழிகட்டவனுங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இந்த சகோதரர்களோட நாம் வந்து நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்கணும்? ஒரு நியூட்ரலாக இருக்கணும். ஒரு அவங்கள வந்து ஒரு இஸ்லாம் பண்ணுற மாதிரி, அவங்கள வந்து ஒரு தாவா செய்கிற மாதிரி வந்து நம்முடைய இது வந்து இருக்கணும். மற்றபடி வந்து அவங்கள வந்து ஒரேடியாக வந்து நீங்கள் காஃபிர் அப்படின்னு சொல்லி நாம் ஒதுக்கி இது தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற இந்த ஒரு விஷயமும் பார்த்துக்குங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த பிரிவு இருக்கு இல்லையா, இந்த பிரிவுடைய அடிப்படை என்ன? இந்த பிரிவு வந்து பொதுவாக இஸ்லாத்தில் 2 வகையில் 2 ரீசன்னால ஒரு பிரிவு வந்து தோன்றும். ஒன்று என்னென்னா குர்ஆன் ஹதீஸை அவனே ஒன்று கிடக்க ஒன்று விளங்குவான், விளங்கிட்டு இதுதான் மார்க்கம் அப்படின்னு நினச்சி ஒரு கொள்கையை உருவாக்கி அதன் பக்கம் கொண்டு போவான். இது ஒரு வகை. இதுக்கு பேர் என்ன? வழிகேடு. இதுக்கு பேர் என்ன? வழிகேடு. அவனா தப்பாக புரிஞ்சுக்கிட்டான், ஸ்டடி பண்ணிட்டான், அதில் பிடிவாதம் பிடிச்சிட்டான்,
அதிலே அப்படியே அவன் போயிட்டான். இதுக்கு பேர் வழிகேடு. இன்னொன்று வந்து திட்டமிட்ட சதி. பர்பஸாகவே இஸ்லாத்தை கெடுக்கணும், பர்பஸாகவே இஸ்லாத்திலிருந்து மக்களை வந்து டைவர்ட் பண்ணணும், பர்பஸாகவே வந்து ஆன்டி இஸ்லாமிக் மூமெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டு உருவாக்கப்படுற சில பிரிவுகள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இப்போ ISIS எடுத்துங்க, பர்பஸாகவே அதெல்லாமே வந்து அப்படி தானே பண்ணுறானுங்க. இஸ்லாத்துக்கு எதிராகவே அவங்க வந்து வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்லாத்துக்கு எதிராகவே இருக்கும். பள்ளிவாசலில் தான் போய் பாம்பு வைப்பான், அவன் பள்ளிவாசல்லே பாம்பு வைப்பான். பக்கத்தில் இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கும், இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் இஸ்லாமிக் கண்ட்ரி சிரியாவுக்குள்ளே பூந்து முஸ்லீம்களை கொள்ளுவான். அப்போ அவனுடைய வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எதிராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல, இப்போ இவங்க பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலாந்துடைய ஏஜெண்ட்டாக வந்து அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்த இங்கிலாந்துடைய ஒரு ஏஜெண்ட்டாக வந்து மிர்சா குலாம் அகமதும் அவனுடைய அந்த ஃபாலோயர்ஸும் வந்து அப்படி தான் செயல்பட்டுருக்கிறாங்க. இந்த உஸ்மானிய கிலாஃபத் வீழ்ந்ததில்லை. உஸ்மானிய கிலாஃபத் வீழும்போது 1908 தான் வந்து இவன் வந்து வஃபாத்தாயிருக்கான். 1902 வந்து நபித்துவம் டிக்ளேர் பண்ணியிருக்கான். நான் நபி அப்படிங்கிறது 1902 டிக்ளேர் பண்ணியிருக்கான். 1908 இவன் செத்துட்டான். 1919, 20 இந்த மாதிரியான காலகட்டங்களில் உஸ்மானிய கிலாஃபத் வீழ்த்தப்படுது. அந்த நேரத்திலலாம் இவங்க என்ன பண்ணிக்கிறானுங்க, இவனுங்க மிர்சா குலாம் அகமது காதியானியுடைய அந்த ஃபாலோயர்ஸ் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ இங்கிலாந்துக்கு தானே போர் நடந்துச்சு. இங்கிலாந்துக்கும் உஸ்மானிய கிலாஃபத்துக்கும் போர் எங்கெங்கே நடக்குது, மிஸ்ரில், ரமைன்களில். அதே மாதிரி இவங்க இந்த ஆலன்பிங்கிற அந்த இவன் என்ன பண்ணுறான், அந்த பாலஸ்தீனில் வந்து அவன் சண்டை போடுறான். யார் கூட, முஸ்லீம்களோட, இஸ்லாமிய கிலாஃபத்தோட சண்டை போடுறான். அந்த மாதிரி நேரத்தில் இவங்க யார் பக்கம் இவங்க நின்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பக்கம் நின்று இருக்காங்க. இங்கிலாந்து பக்கம் நின்று இங்கிலாந்துக்கு வந்து இவன் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவனுடைய அந்த எழுத்துக்கள்லேயே இவன் டைரெக்டாக வந்து இங்கிலாந்துக்கு வந்து ஃபுல்லாக வக்காலத்து வாங்கியிருந்திருக்கான். இதில் ஒரு ஷஹாதத்துல் குரான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய ஒரு புத்தகம், அந்த புத்தகத்தில் பக்கம் 3 வந்து அவன் எழுதியிருக்கான், அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள், நம்மை கொடுமைக்காரர்களிடமிருந்து காப்பாற்றிய இங்கிலாந்துக்கு கட்டுப்படுங்கள். பாருங்க, அத்தியுர் ரசூல் மாதிரி அத்தியுல் இங்கிலாந்து, அல்லாவுக்கு கட்டுப்படுங்க, இங்கிலாந்துக்கு கட்டுப்படுங்கிற மாதிரி அவன் வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிறான். அடுத்த இதே புக்கில் வந்து இன்னொரு இடத்துல என்ன எழுதுகிறான் அப்படின்னா, நான் சிறு வயது அவனுடைய வாழ்க்கையை பற்றி அவனுடைய சாராம்சத்தை பற்றி சொல்கிறான். நான் சின்ன வயசுலேருந்து 60 வயசு எனக்கு ஆயிடுச்சு, என்னுடைய பேச்சு, எழுத்து, இது எல்லாமே ஒரு முக்கியமான பணிக்காக நான் வந்து பயன்படுத்தினேன். அது என்ன முக்கியமான பணி அப்படிங்கிறத குறிப்பிடுறான். இதன் மூலம் முஸ்லிம்களின் உள்ளத்தில், அதாவது என்னுடைய பேச்சு மூலமும் எழுத்து மூலமும் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் இங்கிலாந்து அரசாங்கம் பற்றிய உண்மையான நேசம் ஏற்படுத்துறது. அடுத்தது நலம் நாடுதல், அவங்களுக்கு நலம் நாடுறது, யாருக்கு, வெள்ளைக்காரனுக்கு நலம் நாடுறது, பரிவு ஏற்படுத்தவும். இதுக்காக வந்து நான் என்னுடைய எழுத்துக்களும் பேச்சுக்களும் நான் சின்ன வயசுலேருந்து இன்னைக்கு 60 வயசு வரைக்கும் நான் இதை தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். அதே மாதிரி என்ன சொல்கிறான், அவர்களில், முஸ்லிம்களில் அறிவில்லாதவர்களின் உள்ளங்களில் இருந்து அவர்களை எதிர்த்து போராடும் எண்ணத்தை அகற்றி, முஸ்லிம்கள் அறிவில்லாமல் வெள்ளைக்காரங்களை எதிர்த்து போராடுறாங்களாம், அந்த எண்ணத்தை அகற்றி அவர்களின் உள்ளங்களை தூய்மையாக்கி, எது, வெள்ளைக்காரனுடைய அந்த வெறுப்பிலிருந்து தூய்மையாக்கி முழு மனதாக முஸ்லிம்களுக்கும் அவர்களுக்கும் தொடர்பு ஏற்படுத்துவது தான் என்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு இடத்துல அது பக்கம் 10 அதில் என்ன சொல்கிறான், நான் ஆணித்தரமாக கூறிக்கொள்கிறேன், முஸ்லிம்களில் நாங்கள் மட்டுமே உங்களுக்கு எதிர்ப்பில்லாத ஒரு கொள்கை கொண்டவர்கள். வெள்ளைக்காரங்களை பார்த்து சொல்கிறான், நாங்கள் மட்டும்தான், இஸ்லாத்தில் நிறைய பிரிவுகள் இருக்குது, ஷாஃபி, ஹனஃபி இந்த மாதிரி நிறைய இருக்குது, ஆனால் எங்கள் ஒரு பிரிவு மட்டும்தான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கும், அதனால் எங்களை வந்து நல்லபடியாக வச்சிங்க, வேறு அனைத்து பிரிவுகளும் உங்களுக்கு ஆபத்தானவை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பக்கம் 10 வந்து சொல்கிறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறான், பக்கம் 17, எந்த அளவுக்கு என்னை ஆதரிப்பவர்கள் அதிகரிக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் குறைவார்கள். வெள்ளைக்காரங்களுக்கு வந்து லெட்டர் போடுறான். அப்புறம் சொல்கிறான், என்னை மஹதியாகவும் ஈசாவாகவும் ஏற்றுக்கொள்வது என்பது, நான் வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருக்கேன் பப்ளிக் மத்தியில், மஹதின்னு சொல்கிறேன் நான் தான், ஈசான்னு நான் தான் சொல்கிறேன், அப்படி நான் வச்சது ஜிஹாதை இல்லாமல் ஆக்கும். இதன் மூலமாக நான் என்ன பண்ண போகிறேன், ஜிஹாதை ஆஃப் பண்ண போகிறேன். அப்போ ஜிஹாதை ஒழிச்சு கட்டுறது, இங்கிலாந்துக்காக நேசத்தை ஏற்படுத்துவது, இங்கிலாந்து எதிர்ப்பான அந்த நிலையை முஸ்லீம்களிடமிருந்து குறைப்பது, இந்த பணிகளுக்காகத்தான் நான் வந்து வேலை செய்கிறேங்கிறான். அப்போ இதிலிருந்து தெரியுது இவன் வந்து அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவு. இவன் வந்து ஆன்மீகத்தில் இவனே வழிகட்டு போய் ஒரு பிரிவு வந்து இவன் உருவாக்கல. ஆரம்பத்தில் அப்படி உருவாகின மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து இவனை வந்து
ரொம்ப வந்து ஒரு அண்டர்டேக்கில் கொண்டு வந்துட்டு அவனை வந்து அழகாக கொண்டு போயிட்டாங்க. இவர்களை வந்து என்னன்னா முஸ்லீம்கள் மத ரீதியாக பார்க்குறாங்க இல்லையா, அங்கே தான் வந்து தப்பு பண்ணுறோம். இவங்க மத ரீதியாக பார்க்குறதுனால இந்த மிஸ்டேக் வந்து இவங்களை வந்துடுது. இவங்க வந்து சடங்கு இஸ்லாத்தின் மேலே இவங்க அதிகமாக ஒன்றும் பிரச்சனையே பண்ணல. சடங்குகள் விஷயத்தில் இப்படி தான் ஹஜ்ஜு இப்படி தான் செய்யணும், தொழுகை வந்து 5 நேரம்ல இந்த மாதிரி பெரிய விஷயங்களில் எதுலையுமே இவன் கை வச்சலை. இவன் கை வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 விஷயம் வந்து இவன் ஆர்குமெண்ட் பண்ணுறான். இவன் வச்சது 3 ஆர்குமெண்ட்டு. அந்த 3மே எடுத்தீங்கன்னா அரசியல் விவகாரம். நம்பர் 1 ஆர்குமெண்ட் அவன் வச்சது, நான் தான் ஈசா மசி. அதுவும் என்ன, வாக்களிக்கப்பட்ட மசி, எதிர்பார்க்கப்பட்ட மசி, மசியமாவது அப்படிம்பாங்க. எங்கே கூப்பிடும்போது மசியமாவதுன்னா வாக்களிக்கப்பட்ட மசியம்மா. யார் இவன். அடுத்தது என்ன, நான் தான் மஹதி. மஹதியும் நான் தான். இமாம் மஹதி வராங்க இல்லையா, இமாம் மஹதியும் இவனே தானம்மா. அடுத்தது என்ன அப்படின்னா, நான் தான் அந்த கிலாஃபத் அலாமின் நஜ்ஜு நபுவா. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 5 ஸ்டெப்பு சொல்கிறாங்களே. ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய நபித்துவத்தின் ஆட்சி, 2வது வந்து நபித்துவத்தின் அடிச்சுவற்றில் இருக்கும் கிலாஃபத்து, 3வது வந்து கடித்து தின்னும் மன்னர் ஆட்சி, 4வது வந்து அடக்கி ஆளும் மன்னர் ஆட்சி, 5வது என்னது, கிலாஃபத் அலாஜ் மின்ஹாஜுன் நுபுவா. மறுபடியும் அந்த நபித்துவத்தை பின்பற்றக்கூடிய ஒரு கிலாஃபத் வரும் இருக்குல்ல, அந்த கிலாஃபத்தும் யாராமா, இவன் தான். அப்போ ஆல்ரெடி அப்போ இவன் வைக்கிற 3 விஷயமும் என்னது, ஈசா நபியும் அரசியல் சார்ந்த ஒரு விவகாரம் தான், மஹதி அலைஹிஸ் ஸலாமும் அரசியல் தான், கிலாஃபத்தும் அரசியல் தான். மொத்தத்தில் இவன் யார் அப்படின்னா, கிலாஃபத்து மீண்டும் வருவதை அல்லது இஸ்லாமிய மறுமலர்ச்சி ஏற்படுவதை தடுப்பது மட்டுமே தான் இவனுடைய நோக்கமாக இருக்குது. அதனால் அப்பட்டமான இஸ்லாமிய விரோத செயலில் ஈடுபடுறவன் தான் யார், இவன். இந்த அடிப்படையில் அரசியல் ரீதியான இவனுடைய அந்த பிரச்சனையை வந்து புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இவங்களை தங்க தட்டில் வச்சு தாங்கிறது யார், இவங்களை வச்சு நல்லா தாங்குன்னு தாங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜைனிஸ்டுகள் தான். இங்கே ஜைனிஸ்டில் பல வகை இருக்காங்க. கிறிஸ்தவ ஜைனிஸ்ட் இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்திலையும் ஜைனிஸ்ட் இருக்காங்க, யூதர் ஜைனிஸ்ட் இருக்கிறாங்க. யூதர்களில் 2 பிரிவு இருக்காங்க, ஜைனிஸ்ட் யூதர்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஹிந்து ஜைனிஸ்ட் இருக்கிறாங்க, ஹிந்து ஜைனிஸ்ட்டும் இருக்கிறாங்க. இஸ்லாமிய ஜைனிஸ்ட்டும் ஒன்று இருக்குது, அது வேணாம். இஸ்லாமிய ஜைனிஸ்ட்டும் ஒன்று இருக்குது, ஆனால் அது வேணாம். ஜைனிஸ்ட்டு ஃபேவரான முஸ்லீம்களும் இருக்கிறாங்க, அது வந்து தனி கூட்டம். இப்போ மொத்தத்தில் இந்த 3 கூட்டமும் இவங்களை தாங்கி பிடிக்கும். இந்து ஜைனிஸ்ட்டு, கிறிஸ்டின் ஜைனிஸ்ட்டு, யூத ஜைனிஸ்ட்டு. இந்த 3 ஜைனிஸ்ட் கூட்டமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தாங்கி பிடிக்கும். இவங்களை வந்து இவங்களுடைய அந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, பாகிஸ்தான்லலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அந்த மதத்தில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி மெடிக்கல் சீட்டு கிடச்சிரும். பசங்களுக்கு வந்து நல்லா அவங்க ஸ்கூல்ஸு காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல்த்தாக இருக்கும். முஸ்லீம்கள்லாம் வறுமையில் வாடிட்டு இருப்பாங்க, இவங்க மட்டும் செழிப்பாக இருப்பானுங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இங்கிலாண்டில் வந்து இவங்களுக்கு MBBS சீட்லாம் கொடுத்து காதியானிங்கிறது இஸ்ரார் அஹமதுகிட்ட ஒரு ஃபத்வா கூட கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி காதியானி எனக்கு வந்து MBBS படிக்கணும்னு ஆசை, ஆனால் நான் காதியானின்னு என்னை சொல்லிக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து இங்கிலாண்டில் வந்து சீட்டு கிடைக்கும். அப்போது இதற்காக நான் வந்து பேருக்கு காதியானின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கலாமா, ஆனால் உள்ளத்தில் அந்த எண்ணம் இல்லை, ஆனால் காதியானின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு நான் போய் அங்கே படிக்கலாமா அப்படின்னு சொல்லி ஃபத்வா கேட்பாங்க. அதுக்கு இஸ்ரார் அஹமது சொல்லுவார், இது நயவஞ்சகத்தனம், இது துனியாவுடைய இந்த செயலுக்காக நீங்கள் போய் இப்படி பண்ணுறதுங்கிறது நயவஞ்சகத்தனம், அப்படிலாம் பண்ணாதீங்க, நீங்கள் டாக்டர் தான் படிக்கணும்னு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் விளக்கம் சொல்லுவார். அப்போ இதிலிருந்து நமக்கு அங்கே என்ன நடக்குதுங்கிறது இது தெரிய வருது. அப்போது அந்த மாதிரி இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து இவங்க தான் வந்து இவங்களை வந்து ரொம்ப தாங்குவாங்க. அதுக்கு வந்து இவங்க விளக்கம் சொல்கிறாங்க, ஏப்பா இங்கிலாண்டை வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணது உண்மை தான், ஏதோ உண்மைன்னு ஒத்துக்கிறாங்க. அவங்களுடைய பயான்கள் வந்து யூடியூப்பில் இருக்குது. யூடியூப்லேயே வந்து அவன் சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இங்கிலாந்து வந்து எங்களுடைய நபி வந்து சப்போர்ட் பண்ணி பேசினார். ஏன் பேசினார் அப்படின்னா, இங்கிலாந்துடைய நிர்வாகம் நல்லா இருந்துச்சு, நீதியான முறையில் அவங்களுடைய கோர்ட் வந்து இருந்துச்சு. அது உண்மை தான். இன்றைக்கி நம்ம நடக்கிற கவர்மெண்ட்டை பார்த்துட்டு இன்றைக்கி நிறைய பேர் அந்த காலத்து பெரியவங்களும் சொல்கிறாங்கல்ல, இதுக்கு அந்த வெள்ளைக்காரன் ஆட்சி எவ்வளவோ பரவாயில்ல, அவன் தானே ட்ரெயின் கொண்டு வந்தான், அவன் தான் வந்து நிறைய அந்த ரோடு எல்லாம் கொண்டு வந்தான், நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு, கரண்ட்டு, இதெல்லாமே கொண்டு வந்தது வெள்ளைக்காரன் தான். இன்றைக்கி வெள்ளைக்காரன் இங்கே இருந்திருந்தானா இந்நேரம் இதை விட இந்தியா வந்து நல்லா இந்த மாதிரியான டெக்னாலஜியில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருந்திருக்கலாம், அது மேட்ரு இல்லை. ஆனால் இவன் என்ன